Hi friends, welcome to the Catex channel. நான் தான் உங்கள் புனேஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபோட்டோஸ் இல்லைனா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் கூட வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஃபோட்டோ வந்து செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒன் ஷேட் என்ற அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெர்ஷன் தான். இதோட ப்ரோ வெர்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து செட் பண்ண முடியும். நார்மல் வெர்ஷனில் செட் பண்ண முடியாது. இதோட ப்ரோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ப்ரோ வெர்ஷன் வந்து எப்படி பே பண்ணாமல் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷேட் நோட்டிஃபிகேஷன் ப்ரோ ஏபிகே அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு வெப்சைட் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏபிகே ஃபைலோட 4 வெர்ஷன் வந்து வரும். அதில் ஃபஸ்ட்லேயே இருக்க வெர்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஏபிகேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ் கேட்பாங்க. அதான் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ எல்லா பர்மிஷன்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பர்மிஷன்ஸும் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சதோட இப்போ வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் எப்படி வந்து ஃபோட்டோ செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஐகான் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐகான் ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பேனல் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஐகான் ஷேப்ஸுமே சர்க்கிளில் தான் இருக்குது. சர்க்கிள் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பேக் போயிட்டு கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட எந்த இது இருக்கோ ஆல்பம் இல்லை கேலரி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து செட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜை வந்து செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுமாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம கேடெக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாரி நான் அடுத்த வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.